ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி வந்து ஃப்ரைடே தமிழ் எக்ஸாம் வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சதுனால காலையிலேயே ஸ்கூல் லீவ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து சர்க்குலராக அனுப்பிட்டாங்க. சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னா 2 எக்ஸாமும் சேர்த்து வைக்கிற மாதிரி, காலையில் தமிழும் ஆஃப்டர்நூன் வந்து அன்றைக்கான எக்ஸாம் ஹிந்தியை வந்து வைக்கிற மாதிரியும். சரி, அப்போ 2யுமே வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால காலையிலே எழுப்பி விட்டுட்டேன். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து சுண்டல் குழம்பு வந்து வச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அதையே காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். சுண்டல் குழம்பு வச்சு காலையில் சப்பாத்தி, ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஒரே தான் வந்து குழம்பு மட்டும் காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேர்ஸ்டே லீவ் இருந்ததுனால அன்றைக்கே தமிழ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஃப்ரைடே எக்ஸாம்ன்றதுனால அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அது நாளே ரெடி ஆகிடணும். அதனால் ஃபுல்லாக படித்தாச்சு. அதனால் காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் நேரம் தமிழ் லைட்டாக படிச்சுட்டு ஹிந்தி வந்து ஒரு 1 hour படித்தாங்க. ஹிந்தி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் வீக் லீவ் இருந்தப்பே படித்து வச்சுருந்தாங்க. அதனால் அதுவும் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டா. அம்மா இன்றைக்கி லீவு தானம்மா, நம்ம கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க காலையிலே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் வந்து பாப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு வீக்கெண்டில் பண்ணிடுவோம். இந்த வாட்டி நாங்கள் பண்ணவே இல்லை. எக்ஸாமே வந்துட்டு சரி எக்ஸாமுக்கு பாப்பா கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக லீவ் கிடச்சதுனால சரி சேர்ந்து பண்ணிடலான்ட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் வந்து செட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. எல்லா டேபிளுமே பிஸியாக இருந்தது. தனியாக இதுக்காக ஒரு டேபிளாக இப்போ வாங்குறது அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தேன். தரையில் வைக்க முடியாது, வேறு ஏதாவது சின்ன டேபிள் மாதிரி ஃபோல்டபுள் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வேணால் அதில் செட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பழக மாதிரி ஏதாவது ஜன்னலை கட்டிக்கிட்டு அது மாதிரி பண்ண முடியுமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டேன். அதனால தான் டிலே ஆகிட்டு சடனாக ஒரு ஆசை, வறண்டாவில் வந்து ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரி குடில் வைக்க வேண்டாம், கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி லீவ் அன்றைக்கி இப்படியே சும்மா நார்மலாக காலையில் எழுந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி யோசிக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த ஸ்டடி டேபிள் ஞாபகம் வந்துச்சு. சரி பிரிண்டர் தனியாக ஒரு டேபிள் இருக்குது, அதை வந்து மாற்றிட்டோன்னா அந்த டேபிளுக்கு நம்ம குடில் செட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டடி டேபிள் மேலே வச்சு பார்த்தேன் பிரிண்டரை. அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், எங்கே வலிக்கி வந்து கீழே விழுந்துருமோன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை, நல்லா ஸ்டடியாக இருந்தது, விழலை. சரி ஓகே இப்படியே செட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணேன். பாப்பாவுக்கு ஹிந்திக்கு சிலதெல்லாம் பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஹிந்தி எக்ஸாமுக்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணலாம், இல்லைன்னா நான் மட்டும் தான் டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வேகமாக சரன்னு ஒரு 1 hourலேயே நான் படிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி அந்த வீக்லேயே வந்து ஹிந்தி கொஞ்சம் படித்து வச்சுருந்தாங்க. ஹிந்தி கிளாஸ்க்கு போகிறதுனால அங்கேயே சொல்லிக் கொடுக்க சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். எக்ஸாமுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால சரி படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் பிரேக் மாதிரி விடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 ராஜாக்கள் பொங்கல் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், அப்படியே தான் வச்சுருப்போம். அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த திங்ஸ் எல்லாத்துலேயும் எதெல்லாம் டேமேஜாக இருக்கோ அதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிடுவேன். நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கவரில் வந்து போட்டு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கிறிஸ்மஸ் அப்போ தான் அதை ஓப்பனே பண்ணுவோம். இந்த மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லைட்டாக எடுத்து பிடிச்சி சரி இந்த இயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவும் வரண்டாவில் வந்து இதோட ஆப்போசிட் சைடில் தான் நாங்கள் இன்னொரு சைடு தான் டெக்கரேட் பண்ணுறது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பண்ணலாம், என்ட்ரன்ஸ் கிட்டேயே பார்க்குற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் இந்த சைடே டெக்கரேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும், அதனால் அதில் ஒரே ஒரு சீரியல் லைட் மட்டும் தான் போட முடியும் அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு. சரி இந்த இடத்துல குடிலுக்கு செட் பண்ணுறது மட்டும் போட்டுக்கலாம், மேலே இதுக்கு நேராக ஸ்டார் வந்து தொங்க விட்டுலாம், ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்கும். இன்னொரு சைடில் இருக்க ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து தனியாக ஒரு சீரியல் லைட் எடுத்து ஜன்னலில் வந்து கம்பியில் அப்படியே சுற்றி விட்டு போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார் வந்து வெளியில் போர்ட்டிகோல தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தோம் முன்னாடிலாம். அது பயமாக காற்றடிக்கிறப்ப இங்கிட்ட ஆடிட்டே இருக்கும், எங்கே அது கீழே விழுந்துருமோ காற்றுல அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காகவே லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரண்டாவில் தான் போட்டிருந்தோம். அதனால் இந்த வருஷமும் வரண்டாலே போட்டுடலான்னு இந்த இடத்துல முன்னாடியே நான் ஸ்டார் போட்டு விட்டுட்டேன். அதனால் அப்படியே அதுக்கு நேராக கீழே குடில் செட் பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி மைண்டில் தோணுச்சு. அதனால் அப்படியே அழகாக செட் பண்ணியாச்சு. அம்மா இதை நான் பண்ணட்டுமா அதை நான் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து மாட்டுறதுலாம் ஃபுல்லாக நானே தான் மாட்டுவேன், நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா லைட்டு போகிறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுலாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து எப்போவுமே இந்த டெக்கரேஷன் டைமில் மட்டும் 3M ஹூக்ஸில் குட்டி குட்டி ஹூக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து வச்சு ஏதாவது ஹேங் பண்ணி வரதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். அது மாதிரி இந்த டைம் வந்து ஒரு சில ஹூக்ஸ் இருந்தது, அதை வந்து வச்சுட்டு கிறிஸ்மஸ் ரீத்து நம்ம வீட்டில் இருந்தது. இது வந்து பழைய குக்கரோட கேஸ்கெட் வச்சு நான் சென்னையில் இருக்கப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சது தான். இதில் வந்து சும்மா கலர் பேப்பர் மட்டும் வாங்கி சுற்றி விட்டேன். கடையிலலாம் போயிட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீத்துன்னு சொல்லி கேட்டால் சின்னோண்டு இருக்கிறதே அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பெருசாலாம் வாங்கணுன்னா காசு இன்னும் கூடவே வரும். அதனால் இந்த கலர் பேப்பர் கம்மி தான், அதை வந்து வாங்கி சும்மா சுற்றி விட்டுட்டு இதில் வந்து குட்டி குட்டியாக கோவில் மணி மாதிரி
பால்ஸ் மாதிரி கிஃப்ட் மாதிரிலாம் செஞ்சு அங்கங்கே ஹேங் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் மாட்டியிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ்ன்ட்டு ஒரு போர்டு இருந்தது, ஸோ அதை நடுவில் மாட்டி விட்டு இப்போதைக்கு அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளே வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணம் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து செய்யலாம், பேப்பர்ஸ் வச்சு கட் பண்ணி. ஸோ அந்த மாதிரிலாம் நான் சென்னையில் இருக்கப்போ டெக்கரேட் பண்ணுவேன். சென்னையில் இருக்கப்போ நிறைய டெக்கரேஷனாக பண்ணணும்னு தோணும். ஆனால் இப்போலாம் மைண்ட் வந்து மாறிடுச்சு. ஒரு 2-3 பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும், சிம்பிளாக பண்ணலாம் போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. பாப்பா இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கே வந்து தெரியும்ல, லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்ட் பண்ணும் அவங்கள. நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டில் வீட்டில் வந்து லைட் போட்டு விட்டால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து நான் கார்த்திகை தீபத்தப்பே எப்போவுமே லைட்லாம் போட்டு தான் விடுவேன். ஸோ அதுவே அப்போ இருந்தே ஒரு ஜாலியாக லைட் எரியுதா, டெய்லி ஈவினிங் வந்தோடனே அவள் கையாலே அந்த லைட்டை போட்டு விடுறது, லைட்டை போட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு டிஸ்கோ லைட் கூட வீட்டில் வாங்கி மாட்டிருக்கோம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிக்கொள்ள தான் போட்டு விட்டுருக்கேன். அதனால் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணிங்கனாவே அவங்க வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை அவங்கள வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப பெருசாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டை வாங்கி சீரியல் லைட் வாங்கி போட்டு விடுங்க. ஜன்னலில் இல்லை கதவுல எங்கேயாவது எல்லா சைடும் ஹேங் பண்ணி விட முடிஞ்சுன்னா ஹேங் பண்ணி விடலாம். ஒரு 4-5 பலூன் வாங்கி கட்டி விட்டாவே போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஃபுல் என்கேஜாக வச்சுருக்கோம். அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுல மட்டும் இல்லை, க்ளீனிங்க்குமே வந்து பாப்பாவை வந்து நான் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணிக்குவேன். அவங்க தான் ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்றப்ப நீங்கள் தான் க்ளீனிங்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அவளே வந்து பாப்பாவும் க்ளீனிங்க்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வைக்கிறது அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து கீழே தரையில் சிந்தி கடந்த பேப்பர் அதெல்லாம் வந்து கூட்டி அள்ளுறது அந்த வேலையெல்லாம் வந்து பாப்பா கிட்ட கொடுத்துருந்தேன். அப்படியே கையோட வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக கூட்டுறது துடைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு 2 நாளாக கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால துணியும் வந்து சேர்ந்துருந்தது. ரெயின் வந்து கண்டினியூவாக இருக்க போகுதுன்னு சொன்னதுனால சரி துவைச்சி வீட்டுக்குள்ளே காய போடுவோன்னு ரூம்லேயே கொடி கட்டி அங்கேயே வந்து காய போட்டுட்டேன். 3, 2, 1 உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறிப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேர்ஸ்டே அன்னைக்கு படித்த அளவுக்குலாம் ஃப்ரைடே படிக்கல. அன்றைக்கெலாம் ஜாலியாக ஆட்டம் தான், காலையிலேருந்தே செம்ம ஆட்டம். டெக்கரேஷன் முடிச்சுட்டும் படிக்க சொன்னதுக்கு படிக்கலை. நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு 2 மணிக்கிட்ட போதும் இதுக்கப்புறம் எழுதி பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, தமிழ் ஆஃப்டர்நூன் எழுதி பாருங்கள், ஈவினிங் வந்து கார்த்திகை தீபம் விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஆஃப்டர்நூன் உட்காந்து தமிழ் எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க. திருப்பியும் எப்பவும் போல தான் ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றி ஒன்று கரெக்ட் பண்ணால் இன்னொன்று சேஞ்ச் பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா நான் ஓகே இதுக்கப்புறம் வந்து தமிழ் மட்டும் தான் எழுதி காட்டுவாங்க, மற்றதெல்லாம் ஓரலாக கேட்பேன். சயின்ஸு, சோஷியல், இங்கிலீஷ்லாம் அதெல்லாம் வந்து நான் சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரலாக கேட்குறப்பே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் சொல்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக சொல்கிறோம். அடுத்தடுத்த சாப்டர் கேட்குறப்ப அழ ஆரம்பிச்சிடுறா. ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஏம்மா ஒழுங்காக படிக்கலையா அப்படி கேட்டால் உடனே கண்ணு தண்ணி போலன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருது. அதனால் இனிமேல் பாப்பா வந்து முன்னாடியே படிச்சிடறாங்களா, அதனால் எக்ஸாம் அப்போ அவள் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கட்டும். எது நல்லா, ஏன்னா நம்ம திருப்பி கேட்குறோம் அப்படின்றனால வேகமாக படிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்ல வந்துடுறாங்க. அதே நம்ம கேட்காம ஃபுல்லாக ஒரு சாப்டர் படித்தாலும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் படிங்க, நீங்களே ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் சயின்ஸு இப்போ இங்கிலீஷ் இந்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் 2 சாப்டர் மட்டும் ஆல்ரெடி நான் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருந்தேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே. இந்த எக்ஸாம் அப்போ வந்து 3rd சாப்டரில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஏன்னா டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்துருக்கோம் முன்னாடி, புதுசாக பார்க்க போகிறது கிடையாது. அதனால் டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க, ஃபுல்லாக நீங்களே ரிவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன்.
அடுத்து சோஷியல் எக்ஸாமுக்குமே வந்து நானுமே எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாக என்ன போர்ஷன் என்ன கொஷின்ஸ் படிக்கணும் எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே அவங்களுக்கே தெரியுது. நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவன் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஏதாவது தப்பாக சொன்னால் டென்ஷன் ஆகி அவங்கள திட்டணும், அப்புறம் அவங்க அதுக்கு ஒரு அழுகணும். இதெல்லாம் தேவையா? இனி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக அவங்க போக்கிலே விட்டுருணும் படிக்கிறதெல்லாம். இப்போ இந்த எக்ஸாம்லேருந்தே ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம் எப்படி எழுதிட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் படித்தாச்சு, ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வரப்போ எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக பக்கத்துலேயே உட்காந்து நம்ம படிக்க வச்சு அது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் விட்டுட்டேன் ஃப்ரீயாக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் அசஸ்மெண்ட் 1ல் 3rd ரேங்க் எடுத்திருந்தாங்க பாப்பா. அதுக்கப்புறம் டேர்ம் 1 எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாங்க. இப்போ அசஸ்மெண்ட் 2 இது ஒரு மிட் டேர்ம் மாதிரி தான். ஸோ இதிலே ஒரு ட்ரையல் பார்ப்போம் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வேறு ஏதாவது லெவல் ட்ரையல் கொடுக்கணுன்னா அதை மாற்றிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வளர வளர நம்மளே உட்காந்து கூட சொல்லி கொடுத்துட்டோன்னா அது கடைசி வரைக்கும் பழகிடும். 10th 12th வரப்பையும் அதே எதிர்பார்க்குற மாதிரி வரக்கூடாதுல்ல. நான் 6th அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 6th ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வேண்டாம், இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போயே நல்லா மெச்சூராக இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு புரியுது. எது இம்பார்ட்டன்ட் கொஷின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க. கிளாஸில் ஸ்டாஃப் சொல்கிறத நல்லா கவனமாக காதில் வாங்கி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியுறப்ப நம்ம இப்போலேருந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த எக்ஸாமுக்கே நான் விட்டுட்டேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க டேஸ்லலாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ எக்ஸாம் டைமில் சரி ஓகே அவங்களே ரிவைஸ் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து அவங்களோட ஸ்டடீஸில் வந்து நம்ம அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப ஆசைப்படிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்றனால நான் போர்ட்டிகோவில் மட்டும் ஒரு 5 விளக்கு வைக்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு 2 இடத்துல விளக்கு இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 7 விளக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் வந்து ஏற்றலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு எல்லோரும் நிறையா வைக்கிறாங்க. மழை கரெக்டாக ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்தது. அதனால் வாசலில் மேலே மாடியிலலாம் போய் எல்லோரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணுமா, இப்போ மழை வரப்போகுது, நம்ம வீட்டில் மட்டும்தான் விளக்கு எரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு 10 minutesலேயே வந்து நல்ல மழை. இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ தான் புதுசாக வீடு கட்டினவங்களா இருக்கிறனால ஸ்லோப் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். வெளியில் வாசலில் வச்சா ரோட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்லோப்பில் வச்சா வலிக்கிட்டு போயிடும் விளக்கெல்லாம் வச்சா. அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து காம்பவுண்டில் அந்த கட்டை மேலே வச்சுருந்தாங்க, மாடியில் வச்சுருந்தாங்க. அதனால மழை பெஞ்சதும் எல்லாரும் விளக்குமே நனைஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்ததுனால பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அணைஞ்சிருச்சு அவங்க வீட்டில் அணைஞ்சிருச்சு பாரு. 1 2 3 தானே அவங்க வந்துருச்சாலாம் சட்டுன்னு ஒரு அடி எடுத்துன்னு. ஆனால் நம்ம வீட்டில் கெட்டாட்டம் இருக்குதுல்ல. அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.